இந்த வீடியோவில் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் ஆடுக்கு வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 2004க்கு ஆரிஜினாக வைங்க, அப்புறம் வந்து 2011க்கு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. 2002லேருந்து 2008 வரைக்கும். ஸோ ஆட் நம்பர் தான். இப்போது நம்ம நார்மலாக இயர்ஸ் எழுதிடணும், அப்புறம் அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் கொஷினில் கொடுத்ததை எழுதிடணும். ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆரிஜின்னா ஜீரோ எதுக்கு போடணும்னா 2004க்கு தான் போடணும்னு அவங்களே சொல்லிட்டாங்க கொஸ்டின்லே. ஸோ 2004க்கு பக்கத்தில் ஜீரோன்னு போட்டுருங்க. அதுக்கு மேலே -1 -2, மற்றபடி 1 2 3 4 அப்படின்னு சொல்லிடணும். அதுதான் எக்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன, ஏன்னா அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கலன்னா நம்ம மிடில் வேல்யூ என்னது 2005ன்னு சொல்லிவிட்டு நம்ம 2005க்கு தானே, ஏன்னா மிடில் பார்த்திங்கன்னா மொத்த இயரில் பார்க்கும்போது மிடில் 2005. ஸோ அப்போ நம்ம ஜீரோன்னு வைப்போம். ஆனால் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து 2004 தான் ஆரிஜினாக வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கனால தான் நம்ம 2004க்கு ஜீரோ. சப்போஸ் இன்கேஸ் சொல்லலைன்னா ஆட் நம்பருக்கு மிடில் நம்பர் எதுவோ அங்கே தான் ஜீரோ போடணும். பட் இங்கே சொல்லியிருக்காங்கனால தான் 2004க்கு நம்ம ஜீரோ எடுத்திருக்கோம். மேலே -1 -2, கீழே நார்மலாக 1 2 3 4 அப்படின்னு போட்டுருணும். அதுதான் எக்ஸ். நெக்ஸ்ட்டு XYக்கு கண்டுபிடிக்கணும். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர். ஸோ XYனா இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி போடணும், எக்ஸ் ஸ்கொயர்னால் இதையே இது பண்ணி போடணும். அப்புறம் அதோடைய டோட்டல் தான் வந்து இங்கே எடுத்து எழுதி வச்சுருக்காங்க. ஓகே, அதோட டோட்டல் வேல்யூ தான் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடில் நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து y = a + bx அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நார்மலாக வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து y = a + bxன்னு டூ நார்மல் ஈக்குவேஷன் வரும்போது என்ன பண்ணணுன்னா இதான் ஃபார்மேட். ஓகேவா, இது நோட் பண்ணிக்கோங்க. இப்போது அதோட வேல்யூ x தெரியும், y தெரியும், xy தெரியும். ஸோ அதோட வேல்யூ வந்து போட்டுறணும், இந்த மாதிரி போட்டுட்டு இப்போது இதை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணால் ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கிடச்சிடும். கிடச்சதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் y = a + bx. ஏயோட வேல்யூ 55, பியோட வேல்யூ 4. ஸோ அது ஓகே. கொஸ்டினில் 2011க்கு கேட்டாங்க. ஸோ ஒரு நிமிஷம், இப்போ வந்து 2008க்கு எக்ஸ் என்ன வந்தது, 4 வந்திருக்கு. ஓகேவா, 2008க்கு வந்து எக்ஸ் வந்து உங்களுக்கு 4ன்னு வந்திருக்கு. கொஸ்டினில் 2011க்கு கேட்டாங்க. அப்போது 2008, 2009, 2010, 2011. அப்போது எக்ஸு கண்டினியூ பண்ணுங்கள். 4னா 5 6 7. 2011 எக்ஸோட வேல்யூ என்ன, 7. ஸோ அதை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 7 பண்ணும்போது இதுதான். ஸோ இதுதான் ஆன்சர். இது வந்து ஆடாக இருந்துச்சுன்னா இப்படி. இதுதான் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடில் ஆடுனா இது. நெக்ஸ்ட்டு லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடு கவுண்டில் ஈவனாக இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம்.